திருநங்கைகள்னா என்னது, பாலியல் தொழில் பண்றாங்க, பிச்சை எடுக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு மட்டும் தான் நினைக்கிறாங்க. பொண்ணு மாதிரி இருக்காண்டா மச்சான் அப்படின்னு. பெண்கள் பாலியல் தொழில் பண்றது இல்லையா, ஆண்கள் பண்றது இல்லையா, எல்லாருமே தான் பாலியல் தொழில் பண்றாங்க. லவ்ன்ற பேரை சொல்லி திருநங்கைகள் மனசை வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டு லைஃபை வந்து ஒரு பிளஸ்ஸிங்கா தான் நினைக்கிறேன். ஒரு பையனா பிறந்துட்டு ஒரு பொண்ணோட லைஃபை வாழ்ந்துட்டு இருக்கோம். லைஃப் ஒன்ஸ் தான். ஸோ நம்ம லைஃப்பை நம்ம வாழ்ந்தாகணும் அப்படின்றதுனால தான் நான் வந்து ரத்தம் வந்து நிக்காம போயிட்டே தான் இருக்கும் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம். இந்த மாதிரி பாலியல் தொழில் துன்புறுத்தல் நிறைய இருந்திருக்கு. வந்து ஆண்கள் பெண்களுக்கு இருக்கிற மாதிரி ரைட்ஸ் எங்களுக்கும் இருக்கு. என்னோட பேர் விபாஷா. நான் சென்னையில இருந்து வந்திருக்கேன். நான் கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி முடிச்சிருக்கேன். 4 years கோர்ஸ். எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில தான் முடிச்சேன். என்னோட நேட்டிவ் வந்து தர்மபுரி. இப்போ நீங்க டிரான்ஸ்ஜெண்டரா மாறி எத்தனை வருஷம் ஆகுது? நான் மாறி வந்து 8 years ஆகுது. 8 years. அதுக்கு முன்னாடி உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு சொல்ல முடியுமா? அதுக்கு முன்னாடி என்னோட லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு சுதந்திரமாவே நான் இருந்தது கிடையாது. எனக்குள்ள இருந்த ஆசைகள், எனக்குள்ள இருந்த கனவுகள் எல்லாத்தையும் அடக்கிட்டு நானும் ஒரு சராசரி மனுஷியா தான் நான் வாழ்ந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது இப்படி வாழ்ந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் வந்து என்னை வந்து பெண்ணா மாத்திக்க நான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் எடுத்து நான் என்னை வந்து முழு பெண்ணா மாத்திக்கிட்டேன். நான் வந்து சொல்லும் போது என் வீட்டுல வந்து ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. என் கூட பேசல, என்னை வந்து அடிச்சாங்க. எப்படி சொல்றது, என்னை வந்து அவங்க வந்து செத்துருவேன் அப்படின்னு எல்லாம் வந்து சொன்னாங்க. லைஃப் ஒன்ஸ் தான். ஸோ நம்ம லைஃப்பை நம்ம வாழ்ந்தாகணும் அப்படின்றதுனால தான் நான் வந்து சரி நம்ம அவங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நம்ம மாறி நம்ம புரிய வச்சுக்கலாம், மாறினா அவங்க புரிஞ்சுப்பாங்க கண்டிப்பா நம்மளோட ஃபீலிங்ஸை அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுதான் நான் மாறினேன். பட் ஓகே, இப்போதைக்கு கொஞ்சம் பேசிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படி ஸ்டார்டிங் எடுத்துக்கிட்டாங்கன்னா, நான் இப்படின்னு தெரிஞ்சப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பேசினாங்க. பட் நான் ஃபேமிலி எதிர்த்து இந்த மாதிரி பண்றேன்னும் போது அவங்க வந்து என் கூட வந்து பேசல. பிகாஸ் நான் அவங்களை எதிர்த்து எல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. எல்லாரோட பேரண்ட்ஸுமே இப்படி மாறுறவங்களோட பேரண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எதிர்க்கதான் செய்வாங்க, அதுக்கப்புறம் தான் ஏத்துப்பாங்கன்றது என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியல. அதனால எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. அப்படியே அது முடிஞ்சிருச்சு. அப்படி வாழ முடியாது. வாழ முடிஞ்சிருந்தா கண்டிப்பா நாங்களும் வாழ்ந்திருப்போம். நான் வந்து இந்த லைஃபை வந்து ஒரு பிளஸ்ஸிங்கா தான் நினைக்கிறேன். ஒரு பையனா பிறந்துட்டு ஒரு பொண்ணோட லைஃபை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு பாதி லைஃபை வந்து ஒரு பையனா வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு லைஃப் வந்து நாங்க வாழ்றோம். இது வந்து எங்களுக்கு கடவுள் கொடுத்த 2 வாய்ப்பா நான் நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப பிளஸ்ஸிங்காவும் நான் நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு. இந்த வாய்ப்பு வந்து எல்லாருக்குமே கிடைக்காது. ஜென்னா இருந்து உமனா மாறணும் சில விஷயம் நம்ம சில விஷயத்துக்கு அந்த மாதிரி மாற்றி அமைச்சிருக்கீங்களா? ஆப்ரேஷன் பண்ணிருக்கீங்களா? ஆமா, எல்லாருமே ஆப்ரேஷன் பண்ணி தான் மாறுவாங்க. ரொம்ப வலி வேதனையை அனுபவிச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப வலி அனுபவிச்சு தான் மாறி இருக்கிறோம். இவ்வளோ நாங்க வலி வேதனையை அனுபவிச்சு நாங்க எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, திருநங்கைகள்னா என்னது, பாலியல் தொழில் பண்றாங்க, பிச்சை எடுக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு மட்டும் தான் நினைக்கிறாங்க. ஆனா எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நாங்க எவ்வளவு வலி வேதனையை அனுபவிச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு இதுல மாறுறோம்னு சொல்லிட்டு. இதனால எங்களுக்கு எந்த யூஸ்மே கிடையாது. எங்களுக்கு காசு பணம் கிடைக்க போறது கிடையாது, எங்களுக்கு சொத்து சுகம் கிடைக்க போறது கிடையாது. ஒரே ஒரு விஷயம், பொண்ணு மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தைக்காக தான் நாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு மாறுறது, ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது, எங்களை வந்து நாங்க அழகை மேம்படுத்திக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ரீசன் அது ஒண்ணு மட்டும்தான் நான் நினைக்கிறேன். பொண்ணு மாதிரி இருக்காண்டா மச்சான் அப்படின்னுவாங்கல்ல அந்த பசங்க, அந்த ஒரு வார்த்தைக்காக மட்டும்தான் நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு மாறுறோம். இருக்கும்போது உடம்பு சரியில்லைன்னா அம்மா அப்பா பார்த்துப்பாங்க. நீங்க ஒரு உமனா டிரான்ஸ்ஜெண்டரா மாறும்போது அந்த ஆப்ரேஷன் அந்த வலி அப்ப கூட நம்மளுக்கு சுபா கூட இவங்க இருந்தா நல்லா இருக்குமே, இந்த வலி நம்மளால தாங்க முடியலையே அப்படின்ற ஒரு ஏங்கி நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுத இந்த துன்ப காலங்கள் ஏதாவது இருக்கா? வலி வேதனையே அனுபவிச்சிருக்கோம். எப்படி சொல்றது, ரத்தம் வந்து நிக்காம போயிட்டே தான் இருக்கும் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம். அதையும் நாங்க தாண்டி பண்றோம்னா அது எந்த அளவுக்கு எங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் புரிஞ்சுக்கணும். வலி வந்து
பிரசவ வலியை விட எங்களோட ஆப்ரேஷன் பண்ற வலி வந்து அதிகமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உடலை அழகா காமிச்சதும் சரி, இப்போ நீங்க பார்க்க ஒரு பெண்ணா மாறி இருக்கும்போது சில ஆண்கள் பார்க்கும்போது மச்சான் செம்மையா இருக்கடா, இவரை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு பசங்க என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சு உங்கள்கிட்ட தப்பா நடக்க முயற்சி செய்வாங்க. அந்த மாதிரி பாலியல் ரீதியான துன்பங்கள், சீண்டல்கள் அந்த மாதிரி இதா இருக்கா? அந்த மாதிரி பாலியல் தொழில் துன்புறுத்தல் நிறைய இருந்திருக்கு. பட் வந்து நாங்க வந்து இந்த இப்ப இருக்க ஜென்ரேஷன் வந்து நாங்க என்ன யோசிக்கிறோம்னா, நாங்க முன்னாடி இருந்தவங்களோட வாழ்க்கை வந்து அப்படி இருந்துருச்சு. நாங்க அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்க எல்லாருமே இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாருமே நாங்க படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதனால வந்துட்டு நாங்க அதுல மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்றோம். மற்ற எதுலயும் நாங்க கான்சென்ட்ரேட் பண்றது இல்லை. கண்டிப்பா எங்களாலேயும் சாதிக்க முடியும். நாங்களும் வந்து ஆண்கள் பெண்களுக்கு இருக்கிற மாதிரி ரைட்ஸ் எங்களுக்கும் இருக்கு. நாங்களும் இந்த உலகத்துல வாழ்ந்து காட்டுவோம் நாங்க நம்புறோம். இப்ப நம்பிக்கை துரோகம் அந்த மாதிரி திருநங்கைகள் நிறையவே இருக்கும். ஏன்னா அன்புக்கு இயங்குறவங்க திருநங்கைகள். அப்படி உங்க அன்பு காமிச்சு ஏமாத்தி அந்த மாதிரி ஏதாவது சம்பவம்? அன்பு காட்டி ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க திருநங்கைகளுக்கு. ஏன்னா திருநங்கைகள் வந்து அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாருமே விட்டு வந்து ஒரு வேற ஒரு உலகத்துல வந்து சேருவாங்க. எங்களோட லைஃப் ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து நீ வந்து அழகா இருக்க, நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி திருநங்கைகள் மனசை வந்து மாத்துற ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க. மாத்திட்டு அவங்களுக்கு தெரியும் அவங்களால ஃபுல்லா இருக்க முடியாது, அவங்க லைஃப் ஃபுல்லாவே நீங்க கூட கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, அப்ப எதுக்காக எங்களோட மனசை வந்து நீங்க வந்து அந்த மாதிரி பேசுறீங்க, எங்க மனசை வந்து கெடுக்குறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்லியாவே நீங்க சொல்லிட்டு போயிடலாமே, நாங்க அண்ணன் தம்பியா இருக்கோம், இல்ல ஃப்ரெண்ட்ஸா நம்ம இருக்கலாம் அப்படின்ற இதுல அந்த ரிலேஷன்ஷிப்லயே கொண்டு போயிடலாம். லவ்ன்ற பேரை சொல்லி திருநங்கைகள் மனசை வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இப்ப ரீசன்ட் டைம்ஸா வந்து திருநங்கைகள் வந்து தமிழ்நாட்டுல வந்து நிறைய திருநங்கைகள் காதல் தோல்வியால இறந்துட்டு இருக்காங்க, சூசைட் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான ஒரு ஸ்டெப் வந்து இதெல்லாம் எடுத்தாங்கன்னா சிஎம் மூலியமா எடுக்கப்பட்டதுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நான் ரொம்ப ஆசைப்படுறேன். டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு அடுத்த கட்டத்துக்கு அவங்க வளர்றதுக்கும் படிப்புலையும் வேலை வாய்ப்புலையும் நீங்க உங்களோட எங்களோட திருநங்கைகள் சமுதாயத்துல வந்து யாரும் வந்து எல்லாருமே கடை கேட்க தான் போறாங்க, பாலியல் தொழில் தான் பண்றாங்க இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து நம்மளோட முதல்வர் ஐயா வந்து எல்லா காலேஜஸ்லயும் திருநங்கைகளுக்கு வந்து சீட் கொடுக்கணும் அந்த மாதிரி வந்து சொல்லி இப்ப நிறைய திருநங்கைகள் வந்து இப்ப வந்து முன்னாடி மாதிரி இல்லாம படிக்க போறாங்க. இப்ப வந்து என்ன நடக்குதுன்னா நிறைய பேர் படிச்சுட்டு வெயிட் பண்றாங்க. சோ நான் முதல்வர் ஐயாக்கு ஒரு வேண்டுகோள் என்ன வைக்கிறேன்னா, இன்னும் வேலை வாய்ப்புலயும் ஆண்கள் பெண்களுக்கு இருக்க உரிமை, ஆண்கள் பெண்களுக்கு இருக்கிற இது இட ஒதுக்கீடு மாதிரி திருநங்கைகளுக்கு இன்னும் கொஞ்சம் இடம் ஒதுக்கீடு அதிகமா பண்ணா, அதை பார்த்து 10 திருநங்கைகள் மாறினா அது இன்னுமே எங்களுக்கு பெருமையா இருக்கும். சமுதாயமும் வந்து எங்களை பாக்குற கண்ணோட்டம் வந்து மாறும் நான் நம்புறேன். ஆப்ரேஷன் பண்றதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து தாயமக்கைன்னு சொல்லிட்டு பழங்காலத்து முறையில வந்து ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. இப்ப நவீன அறுவை சிகிச்சை முறையெல்லாம் வந்துடுச்சு. ஸோ அதனால வந்துட்டு நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து வந்துட்டாங்க. அதுவுமே எங்களோட வளர்ச்சியா தான் நாங்க நினைக்கிறோம். அப்பெல்லாம் வந்துட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல பெங்களூர் இல்லைன்னா மும்பை அந்த மாதிரி போய் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். இப்போ ஊருக்கு ஹாஸ்பிட்டல் வந்துடுச்சு. நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல சர்ஜரி பண்றாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு ஏத்த மாதிரி அந்த காஸ்ட் வந்து மாறுது, அவ்வளவுதானே தவிர திருநங்கைகள் வந்து பிரஸ்டுக்கும் ஆபரேஷன் பண்றாங்க, பெனிஸ்க்கும் பண்றாங்க. எப்படி ரியலாவே அவங்க அந்த ஒரு பெண்ணா மாறதுக்காக பண்றது? ஆமா, ரியலாவே ஒரு பெண் ஒரு முழு பெண்ணா அவங்க வந்து மாறணும் அப்படின்றதுக்காக தான், ஒரு பெண்ணாவே அவங்கள காட்டிக்கணும் அப்படின்றதுக்காக தான் 2 சர்ஜரிகளையும் அவங்க பண்றாங்க. வேற இதுல எந்த உள்நோக்கமுமே கிடையாது. ஏன் வந்து எங்களோட மட்டும் அது வந்து எங்களுக்கு தெரியல. ஏன் பெண் ட்ரெஸ் போடுறது இல்லையா, பெண்கள் செக்ஸியா ட்ரெஸ் பண்றது இல்லையா, திருநங்கைகள் மட்டும்தான் செக்ஸியா ட்ரெஸ் பண்றாங்களா, பெண்கள் பாலியல் தொழில் பண்றது இல்லையா, ஆண்கள் பண்றது இல்லையா? எல்லாருமே தான் பாலியல் தொழில் பண்றாங்க. எங்களோட பாப்புலேஷன் கம்மியா இருக்கிறதுனால அதை வந்து நீங்க பேசப்படுறீங்களா, இல்ல வந்து எங்களை பிடிக்கல அப்படின்றதுனால நீங்க அதை பேசப்படுறீங்களா? எங்களுக்கு என்ன ரீசன்னு சொன்னாங்கன்னா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட இவ்வளவு பேசுறது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.